Hi guys, welcome back our channel. நான் தான் உங்கள் வில்லேஜ் ரேசர். guys, இப்போ நம்ம கிட்ட எந்த வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா R15M தாங்க இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க R15 போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் guys, நம்ம இன்றைக்கி வந்து R15 ஓட்டி அதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷனை ஃபுல்லாக பற்றி பேச போகிறோம் guys. இப்போ பார்த்தீங்கன்னா guys, நம்ம பைக் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க ரைடிங் பொசிஷன்லேருந்து பார்த்தா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி கன்சோல் தாங்க பார்க்க போகிறோம். நல்லாவே ஒரு டீசென்ட் லுக்குங்க. ரொம்ப அதிகமான ஒரு இதெல்லாம் இல்லை, நம்ம பார்த்தோன்னே அழகாக புரிஞ்சிக்கிற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்கங்க. வண்டி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு தாங்க. கொஞ்சம் இப்போ பில்லியன் ரைடர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க உட்காந்தாகணுமே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகே, இன்றைக்கி இதை பண்ணலாம் அப்படின்னு தாங்க வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். இப்போ பைக்கில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் விண்ட்ஷீல்டு போட்டிருக்கனால கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதாவது வின் நாய்ஸ் வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் guys, வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் உங்கள் வில்லேஜ் ரேசர். guys, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் என்ன வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா R15M தாங்க இருக்குது. கமாண்டில் கேட்டிருந்தீங்க R15M போடுங்கன்னு சொல்லிவிட்டு R15M தாங்க இப்போ போட்டுருக்கோம். பைக்கை சொல்ல போனால் செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. நல்லா சிட்டி ரைடர்ஸ் பட் ட்ராக் யூஸர் கூட யூஸ் பண்ணலாங்க இந்த பைக்கை. அந்த அளவுக்கு தாங்க இருக்குது. பைக்கோட லுக்கு சொல்லி ஆகணுங்க. ஃபஸ்ட்டு பைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குங்க பைக்கோட லுக்கு. அப்புறம் வந்து ரைடிங் பொசிஷன் சொல்லி ஆகணும். முக்கியமாக ரைடிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் அக்ரெசிவான லுக்கு தான் கொடுக்குதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் லுக்கியாக தான் கொடுக்குது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பேக் பெயின் வருங்க நிறையா. ஸ்பீடுலாம் நல்லா தாங்க இருக்குது. இது ஒரு சிட்டியில் தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். நல்லா சிட்டி ரைடிங்க்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குங்க. பிரேக்கிங் சிஸ்டத்தை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. பிரேக்கிங் சிஸ்டம்ன்றது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நம்ம ஒரு சிட்டியில் நல்லா க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இது ஒரு ஃபீலிங்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அந்த ஃபீலிங்கு பைக் ஓட்டுற ஃபீலிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வின் நாய்ஸ் வந்தால் கொஞ்சம் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோடு கொஞ்சம் இதாக இருக்குங்க. அப்படி முன்னிலே சஸ்பென்ஷனை பற்றி நான் பேசி ஆகணுங்க. இங்கே சஸ்பென்ஷன் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே வந்து கன்சோலை பற்றி பேசி ஆகணுங்க. இங்கே கன்சோல் எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் இருக்குங்க. கன்சோலு பார்க்க ஒரு டீசென்ட் லுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லணும். நல்ல ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs மேலே தாங்க வருமே இந்த பைக்கு. நல்ல ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வேறு கொடுத்துருக்காங்கங்க. இதில் நியூ ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 310R எடுக்கலாங்க அப்பாச்சியில். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி வந்து காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகம் தாங்க. அது நம்ம வந்து லோ பட்ஜெட்லேயே நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து R15M எடுக்கலாங்க. R15M R15 வெர்ஷன் 4 ரெண்டுமே ஒரே பைக் தாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும்தாங்க இதில். மற்றபடி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸு எல்லாமே அதுக்கும் இதுக்கும் சிமிலராக தாங்க இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோடைனாமிக்குங்க. நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. நிறையா கிடைக்குங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு 2 lakhsக்குள்ளே 2 lakhs வாங்கணும் பைக்கு, நல்ல பைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேக்கட் பைக் வேணும், ஸ்போர்ட்ஸ் பைக் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் இது வந்து R15M வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேங்க. உங்களுக்கு இது நல்லா கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸு. அதனால் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அவ்வளோ ஆஃப் ரோடிங் பண்ணலாம். ஓகே, ஆஃப் ரோடு வந்து எப்படின்னா ரொம்ப அதிகமாக ஆஃப் ரோடெலாம் பண்ண முடியாது, பட் பண்ணலாங்க. ஆஃப் ரோடு முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ஒரு லுக்கு அண்ட் இது நல்ல ஒரு ஆஃப் ரோடு பண்ணலாங்க. ஸ்பீடு பிரேக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரூஸ். அப்படியே த்ராட்டில் வந்து ரெஸ்பான்ஸை பற்றி பேசியே ஆகணுங்க. ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்குங்க, ஸ்மூத்தாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தேடுகளில் போய்ட்டுருக்கேன். தேடுகளில் ஒரு 30 போகுது வண்டி, ஒரு எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் சூப்பராக போய்ட்டுருக்கு. ஏன்னா குயிக் ஷிஃப்டர் இருக்கிறதுனால அந்த இது இருக்குங்க. கிளச்சு போடாமலே நம்ம வந்து இது பண்ணிக்கலாங்க. கிளச்சு பிடிக்க தேவையில்ல, ரேஸே விட தேவையில்ல. ரேஸ் இது பண்ணுவதே நம்ம இது பண்ணிக்கலாம். நல்ல ஒரு குயிக் ஷிஃப்டர் கொடுத்ததுனால கொஞ்சம் நம்ம அதாவது கிளச்சை பற்றி பேசி ஆகணும். ஸ்லிப்பர் கிளச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர் கிளச்சு பார்த்தீங்கன்னா எப்படின்னா அப்படி தாங்க இருக்குது. கிளச்சை பற்றி பேசியே ஆகணுங்க. நான் பிரேக்கிங்கை பாருங்கள், சும்மா வந்து ஜஸ்ட்டு நிப்பாட்டினது தாங்க. நல்ல ஒரு பிரேக்கிங் கொடுக்குது. ஃபஸ்ட்டுக்கு இருப்பாங்க 40+ போகுதுங்க.
நல்லாவே ஒரு பிக்கப் இனிஷியல் பிக்கப்பு சொல்லி அவனுங்க வேறு லெவலில் இனிஷியல் பிக்கப்பு கொடுக்குது. இந்த பைக்கு எனக்கு தெரிஞ்சு வாங்கலாங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு, நல்ல ஒரு பிக்கப்ஸு, நல்ல ஒரு பிரேக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு 2 lakhs பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. அதாங்க கொஞ்சம் இதாக இருக்குது. வேலி ஃபார் மணி அவ்வளோதாங்க நான் சொல்லுவேன். நல்ல ஒரு இது RPM லெவலில் வந்து வேறு லெவலுங்க. பைக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம 70 போயிட்டுருக்கோம். சின்ன ஒரு க்ரூஸ் பண்ணி பார்ப்போங்க. ஒரு 100க்கு வந்து க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். குயிக் ஷிஃப்ட் இருக்கிறனால கீர் போடுறது வந்து ஒரு ஃபீலே கிடைக்க மாட்டேங்குங்க. நல்லா வேறு லெவலில் போயிருக்காங்க சொல்லி அவனுங்க. ஒரு 100 மட்டும் க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். அங்கே பாலம் வருதுங்க. பாலத்தில் கொஞ்சம் பொறுமையாக போவோம். ஏன்னா அப்போ எல்லாம் ஏறுவானுங்க. நீங்களும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. சொன்ன பாருங்க, இங்கெல்லாம் ஸ்பீடு வந்து நம்ம செக் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இங்கே வந்து பாலம் எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு ஏறுவானுங்க. இங்கே கொஞ்சம் பொறுமையாக போகிறது நமக்கு சேஃப்டிங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க இதாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பைக்கை கேளுங்க. கன்ஃபார்ம் அதையும் நம்மளால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி போடலாம். சரி, ஓகே கைஸ், இதோட நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வில்லேஜ் ரேசர்.